وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في محكم التنزيل العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق خير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள் நம் அருமை நாள் வரையில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய அழப்பெரும் கிருபையினால் இறைவனை பணிந்து வணங்குவதற்காக அவனிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவாங்க. நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் அல்லாஹ்வே என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, கொளுத்துகிற இந்த சூட்டோடு சேர்த்து இந்த நாட்டினுடைய பிரதான தேர்தல் சூடும் மக்களை பற்றி கொண்டது. அந்த சூடு எப்போது தனியும், முடிவு என்ன, நாட்டின் ஆட்சி கட்டில் நாற்காலி யாருக்கு சொந்தமாக போகிறது என்பதில் எல்லோரும் தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லது செலவு செய்து கொண்டிருந்தார்கள். மிக குறிப்பாக முஸ்லிம்கள் எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு 40க்கு 40 கையில் ரொம்ப மொத்தமாக கட்டியாக 40க்கு 40 என்று இங்கே அவர்களை அலங்கரித்து விட்டார்கள். முஸ்லிம்கள் எதிர்பார்த்ததில் 2ல் 1 நடந்திருக்கிறது. 2 விஷயத்தை எதிர்பார்த்தார்கள். 2ல் 1 இங்கே 40க்கு 40 முழுமையாகிவிட்டது. இன்னொரு எதிர்பார்ப்பு முழுமையாக நடக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் என்னதான் இவ்வளவு முயற்சி எடுத்து
இந்த முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னால் வரை அல்லது வெளிவருகிற கடைசி நாள் வரை நீயா நானா அவரா இவரா யாருன்னு பார்ப்போமான்னு எல்லா இடங்களும், வீடுகளில் ஆரம்பித்து வீதிகளில் ஆரம்பித்து தேநீர் கடைகளில் ஆரம்பித்து எங்கெல்லாம் கூடி கலைகிறார்களோ எல்லா இடத்திலும் இந்த பேச்சு பேசப்பட்டது. அவர்கள் வந்து விடுவார்களா, இவர்கள் வந்து விடுவார்களா, அது அப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது, அங்கு களம் அப்படி இருக்கிறது, அங்கு மக்கள் அப்படி இருக்கிறார்கள், அங்கு இவர் இருக்கிறார், அங்கே அவர் இருக்கிறார், அங்கே அவருடைய பேச்சு செல்லுவிடும், இங்கே இவருடைய பேச்சு செல்லுவிடும் என்று ரொம்ப ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்டது நடந்தது. ஆனால் கடைசியில் அதற்கு என்ன பெயர் வைத்தார்கள்? ஊர் முழுக்க சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. தேர்தலுடைய முடிவு, ஊர் முழுக்க சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இது பெரியார் மண் அப்படின்னு. இது யார் மண்ணு? பெரியார் மண் அப்படின்னு. இவர்கள் யாருக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து இந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய ஓட்டுகள் சிதறிவிடக்கூடாது, கட்டியாக ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்துடணும்னு சொன்னாங்களோ, அது இப்போ அதற்கான அடையாளம் எப்படி மாறிடுச்சு? இது பெரியார் மண் அப்படின்னு மாறிடுச்சு. இதற்காகத்தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகள், இதற்காகத்தான் இவ்வளவு ஓட்டங்கள். இது இப்போ மட்டுமல்ல, இது இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுது ஒரு இயற்கை சீற்றம் நடந்தால், ஒரு வெள்ளம் வந்தால், ஒரு மழை பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு நிலச்சரிவு வந்தால், ஒரு பூகம்பம் வந்தால், உடனே களத்தில் முதலில் குதிப்பது யாரு? முஸ்லிம்கள் தான். உடனே அது நம்ம ஊருக்கு சொல்லவே வேண்டாம். இங்கிருந்து ஒரு குழு கிளம்பி சென்று சென்னையில தலைநகரில் வெள்ளம் வந்தப்போ கால்வாய்களில் இறங்கி சுத்தம் செய்கிற அளவிற்கு பணிகளை செய்தோம். அல்லாஹ் அந்த பணிகளை அங்கீகரித்து அதற்கான உரிய கூலிகளை ஈருலகிலும் வழங்க வேண்டும். ஆனால் எல்லா இடத்திலும் முன்னால் இருப்பது யார்? இவர்கள் தான். ரொட்டி துண்டை தூக்கி கொண்டு, பிஸ்கட்டுகளை தூக்கி கொண்டு, ஆடைகளை தூக்கி கொண்டு, பாய்கள், போர்வை, தலவாணிகள், நாப்கின்கள் உட்பட எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு களத்தில் முதலில் போய் நிற்பார்கள். எல்லா மக்களுக்கு உதவிகளை செய்வார்கள். பள்ளிவாசல்களை திறந்து விட்டு பள்ளிவாசல்களில் மக்களை தஞ்சமடைய சொல்வார்கள். கடைசியாக வருகிற பெயர் என்னவென்று கேட்டால் பெரியார் மண் அப்படின்னு வந்து நிற்கும். கடைசியா வந்து நிற்கிற பெயர் எப்படி இருக்கும்? இது பெரியார் மண் அப்படின்னு பெயர் என்ன செய்யும்? வந்து நிற்கும். இப்போ முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பு, யதார்த்தமான எதிர்பார்ப்பு ஒரு இடத்தில் நிறைவேறி இருக்கிறது, ஒரு இடத்தில் நிறைவேறவில்லை. ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. ஒன்றை நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகில் நடக்கிற ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி அல்லது இதெல்லாம், இது யார் இருந்தாலும் சரி, இது முஸ்லிம்கள் இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது நாம் வாழ்கிற இந்த நாட்டு சூழலில் யாராக இருந்தாலும் சரி, ஆட்சி கட்டிலுக்கு அவர் வந்து விடுவார் அல்லது இவர் வந்து விடுவார், அவர் வந்தால் நம்மை வாழ விட மாட்டார், இவர் வந்தால் நம்மை வாழ விட மாட்டார், அவர் வந்தால் நம்முடைய சட்டங்களை நாம் பின்பற்றுவதில் சிரமம் இருக்கும், அப்படி இருக்கும், என்னெல்லாமோ சொல்லுகிறோம், ரொம்ப பயப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லது அல்லாஹ் ஏன் இதை தொடர்ச்சியாக இப்படியே செய்கிறான் என்கின்ற ஒரு விதமான ஒரு பயம் முஸ்லிம்களுடைய உள்ளத்துகள்ல வர்றதை நாம் யதார்த்தமாக பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் சிறந்த சமூகம். அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் சிறந்த சமூகம், நீங்கள் முன் உதாரணமான சமூகம், நீங்கள் நடுநிலையான சமூகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு பல பெயர்களை சூட்டுகிறார். நீங்கள் சிறந்த சமூகம், நீங்கள் முன் உதாரணமான சமூகம், நீங்கள் நடுநிலையான சமூகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு நிறைய பெயர்களை சூட்டுகிறார். அப்படி பெயர்களை சூட்டி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிற அல்லாஹ் கண்டிப்பான முறையில் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பான், அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாப்பான். அது அவன் எழுதிய விதி. இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதும் முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டியது என்பதும் இறைவன் ஏற்படுத்திய விதி. ஆனால் சில நேரங்களில் எதிரிகளால் அச்சுறுத்தல்கள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அது ஒருவேளை அது அரசால் வரலாம், நம்மை ஆள்கிற அரசாங்கத்தால் அந்த சோதனை வரலாம், அந்த வேதனை வரலாம், அல்லது தனி குழுக்களின் மூலமாக முஸ்லிம்களுக்கு சோதனை வரலாம், அல்லது தனி மனிதனின் மூலமாக என்ன செய்யலாம், முஸ்லிம்களுக்கு சோதனை வரலாம். இது விதி, இது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஆட்சி கட்டில் இருந்து நீங்கள் ஒருவரை இறக்கினாலும் ஏதாவது ஒரு குழு உங்களோடு சண்டை செய்து கொண்டுதான் இருப்பார்கள், அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள்.
அல்லது ஏதாவது ஒரு தனி மனிதன் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். அட ஒண்ணுமே இல்லையா, உங்களுக்கு உள் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள், அவர்களாவது உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். ஒன்று எதிரி தொல்லை கொடுப்பான், அல்லது தனி குழு தொல்லை கொடுக்கும், அல்லது உங்களுக்கு உள்ளிருந்தே நயவஞ்சகர்கள் இந்த உம்மத்திற்கு தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். இது இன்று நேற்று அல்ல, வரலாறு முழுக்க, வரலாறு நெடுக நாம் பார்க்கிற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. முஸ்லிம்கள் எழுந்து விடக்கூடாது, அவர்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, அவர்கள் ஆட்சி அதிகாரங்களுடைய கைகளுக்கு போய்விடக்கூடாது என்பதில் எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். இன்று நேற்று அல்ல, அது ஃபிரௌனுடைய காலத்தில் ஆரம்பித்து இன்னை வரைக்கும் அதுதான் நிலைமை. ஃபிரௌனுடைய காலத்தில் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் எதிரிகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஒன்று சேர வேண்டும் என்பதில் இந்த சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. ஒன்று சேரணும், ஒரு குடையின் கீழ் இருக்கணும், ஒரு அணியாக இருக்கணும், ஒரு அணியாக திரள வேண்டும் என்பதில் இவர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில், இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தசூஹும் வ இன் துஸிபுக்கும் ஸய்யிஅத்துன் யஃப்ரஹு பிஹா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. முஸ்லிம்களாகிய உங்களுக்கு ஒரு நன்மை வந்து சேர்ந்துருச்சுன்னா உங்கள் எதிரிக்கு அது வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குவது எப்போ? நாம் இன்னைக்கு ஓதுறது எப்போ? செய்தியை நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நிலைமை தான். உனக்கு ஒரு நல்லது நடந்தா அது அவனுக்கு கஷ்டமா இருக்குது, உனக்கு ஒரு தீமை வந்தால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வஇன் தஸ்பிரு வதத்தகு லா யதுர்ருக்கும் கைதுகும் ஷைஆ. வஇன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்து, வதத்தகு, இறைவனை பயந்து கொண்டு இந்த உலகில் வாழ்ந்தால், லா யதுர்ருக்கும் கைதுகும் ஷைஆ, அவர்களின் சூழ்ச்சி உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு அல்லாஹ் சொல்றார். நாம செய்ய வேண்டியது என்ன? பொறுமையாக இருந்து பயபக்தியோடு இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மற்றொரு வசனத்தில் இறைவன் சொல்லி தருகிற செய்தி, இன் தஸ்பிரு வ தத்தகு வ யஅதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுகும் ரப்புக்கும் பி 5000 மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். அல்லாஹ் சொல்கிற செய்தி 3வது அத்தியாயம் 125வது வசனம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து, வ இன் தஸ்பிரு, பொறுமையாக இருந்து, வ தத்தகு, அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் நடந்தால், வ யஅதூகும் மின் ஃபௌரிக்கும் ஹாதா, இந்த பகைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உங்கள் மீது வேகமாக பாய்ந்தாலும், உங்களை அழிக்க முற்பட்டாலும், உங்களுக்கு எதிராக அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாலும், யும்திதுக்கும் ரப்புக்கும் பி 5000 மினல் மலாயிகா, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா? போர் குறிகள் கொண்ட 5000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். இறைவனுடைய வாக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பொறுமையாக இருந்து பயபக்தியோடு நீங்கள் நடந்தால் 5000 போர் குறிகளை கொண்ட வானவர்கள் மனித படைப்பு அல்ல. வானவர்களின் ஆற்றல் மனிதர்களின் ஆற்றலை போன்றது அல்ல. யோசித்து பாருங்கள், 5000 வானவர்களை நான் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னால் செய்து காட்டுவான், செய்து காட்டி இருக்கிறான். இதற்கு முன்னால் எத்தனையோ போர்களில், மிக குறிப்பாக இஸ்லாத்தினுடைய மிக குறிப்பான போராக கருதப்படுகிற பத்ர் போர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை அனுப்பி இந்த சமூகத்தை பாதுகாத்தார் என்பதை வரலாறில் அறிகிறோமே. அது என்ன கதையா? அது என்ன கற்பனையா? அது என்ன பொழுதுபோக்கா? குழந்தைகள் உறங்காமல் இருப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கும், நேரம் போகாமல் இருப்பதற்கு கேட்பதற்கும், அல்லது சொல்லி மகிழ்வதற்கும் அவை என்ன கதைகளா? அவைகள் என்ன புனையப்பட்டவையா? அவைகள் என்ன எழுதப்பட்டவையா? அல்ல. இந்த உலகில் நடந்த உண்மைகள் அத்தனையும் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அனுப்பி இந்த சமூகத்தை பாதுகாத்தார் என்பதை நம்பவில்லை என்றால் ஒரு முஸ்லிமாகவே இருக்க முடியாது. அப்படி வழக்குகள் வந்தார்கள், ஆம் வந்து பாதுகாத்தார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு முஸ்லிம்கிட்ட இல்லைன்னா அவர் முஸ்லிம் அல்ல. அதை நம்பணும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு ஏன் இல்லாம போச்சு? அப்படியான ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாப்பான், அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் பாதுகாப்பையும் வலிமையும் அல்லாஹ் தருவான் என்கின்ற சிந்தனை இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன?
அவர் வந்தா காப்பாற்றுவார், இவர் வந்தா காப்பாற்றுவார், அவர் வந்தா நமக்கு சாதகமா நடப்பார். ஒன்றை மட்டும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், யார் வந்தாலும் நம்மை பாதுகாக்க போறது இல்லை, யார் வந்தாலும் நமக்கு சாதகமாக நடக்க போவது இல்லை. இன்னொருவர் வந்துதான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், இன்னொரு கொள்கையில் உள்ள, இன்னொரு சித்தாந்தத்தில் உள்ள, இன்னொரு லட்சியத்தில் உள்ள ஒருவர் வந்துதான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்றால், இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ, எது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டதோ அதுதான் மக்களுக்கு சரியான சட்டத்தை வழங்கும், அதுதான் மக்களுக்கு சரியான தீர்வை வழங்கும், அதுதான் மக்களுக்கு சரியான அரசியலை சொல்லிக் கொடுக்கும், அதுதான் மக்களுக்கு சரியான நேரிய வழியை காட்டி கொடுக்கும். அதன் அடிப்படையில் ஒன்று சேர்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அல்லது இன்று இருக்கிற இந்த மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? அதை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வரிசையாக ஒரு 10 வசனங்கள்ல சொல்லுகிறார். சில நேரங்களில் குர்ஆனை வாசிக்கும் பொழுது அல்லாஹ் என்கிறவன் உண்மைதான், குர்ஆன் என்பது வேதம் தான் என்பதை ஆணித்தரமாக அல்லாஹ் சில இடங்களில் ஆணி அடிச்ச மாதிரி, உட்கார வச்சு ஆணி அடிச்ச மாதிரி அல்லாஹ் சில வசனங்களில் சொல்லுவார். இன்றைக்கு இருக்கிற நிலைமை பாருங்கள். திருமறை குர்ஆன் 23வது அத்தியாயம் 52வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிற செய்தி, வ இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபதகூன். இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? இந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத் தெரியுமா? உம்மத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சமூகமாக இருக்க வேண்டியவர்கள், ஒற்றை சமூகமாக இருக்க வேண்டியவர்கள், ஒரு கொள்கையின் கீழ் இருக்க வேண்டியவர்கள், ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டியவர்கள். வான ரப்புக்கும் ஃபத்தகூன், நான் தான் உங்கள் இறைவன், என்னையே அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வசனம், ஃபதகத்தஉ அம்ரஹும் பைனஹும் ஸுபரன் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஃபதகத்தஉ அம்ரஹும் பைனஹும் ஸுபரா, தங்களுக்கு மத்தியில் இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு இந்த மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து, குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு கூட்டமும் அவனிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். எங்க கிட்ட 2 எம்எல்ஏ இருக்கு, உங்ககிட்ட இருக்குதா? எங்க கிட்ட ஒரு எம்பி இருக்குது, உங்ககிட்ட இருக்குதா? எங்களை பார்த்து தான் அவன் பயப்படுறான், அதனாலதான் எங்க மேல ரைடு விடுறான். உங்க மேல ரைடு விடுறானா? நாங்க தோத்தாலும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு மீட்டிங் நடந்தா எங்களை தான் கூப்பிடுறாங்க, உங்களையா கூப்பிடுறாங்க? பாக்குறமா இல்லையா? யதார்த்தத்துல, நடைமுறையில இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவரவரத்துல என்ன இருக்கிறதோ அதை வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்களா? அது அல்லாஹ் வசனமாக சொல்லுகிறான். அது அல்லாஹ் வசனமாக சொல்லுகிறான். அவரவரிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். இதுக்கு பேர் வெற்றியா? இதுக்கு பேர் வெற்றியா? இது தீர்வை பெற்று தருமா? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஃபதர்ஹும் ஃபீ கம்ரதிஹிம் ஹத்தா ஹீன். நபியே, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்களை தம் அறியாமலேயே ஆழ்ந்திருக்க நீங்கள் விட்டு விடுங்கள், அப்படியே இருக்கட்டும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அறியாமையிலேயே அவன் சிறிது காலம் இருக்கட்டும், அவனை அப்படியே விட்டு விடுங்கள். யஹ்ஸபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வ பனீன், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வத்தாலும் பிள்ளைகளாலும் நான் அவனுக்கு கொடுத்து உதவி இருக்கிறோமே, அது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? அவனுக்கு காசு கொடுத்துருக்கேன், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறேன், பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்கிறேன், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், பதவிகளை கொடுத்துருக்கிறேன்னு, இதையெல்லாம் அவன் என்னன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். என்ன நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்? நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், அவனுக்கு நன்மைகளை நாம வாரி வாரி வழங்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிற கேள்வியை பாருங்க. நான் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறேன், நான் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறேன், இதையெல்லாம் அவர்கள் என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நான் அவர்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கி விட்டேன் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? பல்லா யஷ்உரூன், அவர்கள் இதை உணர்வதில்லை. இது எதற்காக வென்று அவர்கள் உணர்வதில்லை. இன்னல்லதீன ஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம்
முஷ்ஃபிகூன், நிச்சயமாக யார் தம் இறைவனின் அச்சத்தால் நடுங்குபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும், வல்லதீன ஹும் பி ஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், யார் தம் இறைவனின் வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களும், வல்லதீன ஹும் பி ரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், யார் தங்கள் இறைவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களும், வல்லதீன யுஅத்தூன மா ஆத்தாஹும் வ குலூபுஹும் வஜலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், இன்னும் யார் தம் இறைவனிடம் தாங்கள் திரும்பி செல்ல வேண்டியவர்கள் என்றும் அவருடைய இதயங்கள் பயந்தவைகளாக இருக்கும் நிலையில் நாம் கொடுத்ததிலிருந்து நம் பாதையில் தங்களால் இயன்றவரை யார் செலவு செய்கிறார்களோ உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன், இவர்கள்தான் நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மக்கள். நன்மையின் பக்கம் விரைகிறவர்கள், நன்மையை செய்கிறவர்களுக்கு ஆசைப்படுகிற மக்கள் யார்? இந்த சமூகத்தை பிரிப்பவர்கள் அல்ல. ஒவ்வொரு குழுவாக பிரிந்து கொண்டு, ஒவ்வொரு கட்சிகளாக கழகங்களாக பிரிந்து கொண்டு, அவரவருக்கு ஏற்ப கொடிகளை பிடித்துக் கொண்டு, அவரவருக்கு ஏற்ப கூட்டணிகளை அமைத்துக் கொண்டு, அவரவருக்கு ஏற்ப எலெக்ஷன்ல நின்று அல்லது இந்த மக்களை கூறு போடுபவர்கள் அல்ல நன்மையின்பால் விரையக்கூடியவர்கள். நன்மையின்பால் விரையக்கூடிய மக்கள் என்பவர்கள் தங்கள் இறைவனின் அச்சத்தால் நடுங்குவார்கள், தங்கள் இறைவனின் வசங்களின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், தங்கள் இறைவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காமல் இருப்பார்கள், தன் இறைவனிடத்திலே தாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்பதில் மிக பயந்தவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள், இன்றைய நிலைமை அல்லது இன்றைய சமூக சூழல் இப்படி இருக்கிறதா? இப்படி இருந்தால் நன்மையின்பால் மக்கள் விரைகிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. இதற்கு நேர் மாற்றமாக இருந்தால் இன்னும் எத்தனை பிரிவுகளாக பிரிந்தாலும், இன்னும் எத்தனை புது புது ஜமாத்துகளை கண்டாலும், இன்னும் எத்தனை புது புது அரசியல் கட்சிகளை கண்டாலும் அது நமக்கு எந்த பயனையும் தராது, அது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்காது. அல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில், அல்லாஹ் எதை விதியாக ஆக்கினானோ அதன் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படாத சமூகம் உறுதியாக நிலையாக நிற்காது. 24வது அத்தியாயம் 55வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிற செய்தி, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம். வஅதல்லாஹு, அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்றி காட்டுவான். அல்லாஹ் வாக்கு மாறுபவன் அல்ல, வாக்கு மீறுபவன் அல்ல. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் என்னவென்று, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, இந்த பூமியில் உங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை தருகிறேன். உனக்கு என்ன வேணும்? இந்த பூமியில அதிகாரம் வேணும், சரி. வேற என்ன வேணும்? பயம் இல்லாத ஒரு சூழல் வேணும், சரி. வேற என்ன வேணும்? வலிமை வேணும். இது மூணும் தானே வேணும். இந்த மூன்றையும் அல்லாஹ் ஒரே வசனத்தில் சொல்லுகிறார். உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறேன். உலகம் மக்கினன்னலகும் தீனகும் வதிகிறத்தலாம், நீங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறீர்களோ அந்த மார்க்கத்தில் நான் உங்களுக்கு உறுதியை தருகிறேன். ஒரு பயமான, ஒரு அச்சமான சூழலில் நீங்கள் வாழுகிறீர்களே, அந்த அச்சமான சூழலை போக்கி நிம்மதியான வாழ்க்கையை நான் தருகிறேன். ஆட்சி அதிகாரத்தை தருகிறேன், நிம்மதியான வாழ்க்கையை தருகிறேன், நீங்கள் ஏற்று பின்பற்றுகிற மார்க்கத்தை உங்களுக்கு நான் உறுதிப்படுத்தி தருகிறேன். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, என்னை மட்டுமே வணங்க வேண்டும். வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு யாதொன்றையும் இணை கற்பிக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் இது மூணையும் நான் செஞ்சு தர்றேங்கிற அல்லாஹ். அதற்கு நாம் தயாரா? அதற்கு இந்த சமூகம் தயாரா? அதற்கு இந்த அமைப்புகள் தயாரா? இந்த கட்சிகள் தயாரா? நீங்கள் பயணம் செய்கிற அமைப்புகள், கட்சிகள், கழகங்கள், சங்கங்கள் உங்களை எங்கே அழைத்து செல்கிறது என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அவர்கள் எதன்பால் அழைக்கிறார்கள்? கொடி பிடிக்கவா? கோஷம் பிடிக்கவா? ரோட்டை மறிப்பதற்கு வா? ரயிலை மறிப்பதற்கு வா? ஆட்சியை பிடிக்கலாம் வா? அதிகாரத்தை பிடிக்கலாம் வா என்பதின் பக்கம் அழைக்கிறார்களா? அல்லது அல்லாஹ்வின் பக்கம் வா, ரசூலின் பக்கம் வா என்பதின்பால் அழைக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் நின்று யோசித்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைத்தால் யோசிக்காமல் அவர்களோடு சேர்ந்து விடுங்கள். யோசித்து விடாதீர்கள், யோசிக்காமல் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அது ரெண்டையும் பிறகு பார்த்துக்கலாம்.
முதல்ல அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிடுவோம். அதிகாரத்தை கையில் எடுத்தா ஈஸியா மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிடலாம்னு அழைச்சா அவர்கள் பின்னால் செல்லாதீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக முக்கியத்துவம் கொடுத்தது எதற்கு? அதிகாரத்திற்கா, ஆன்மீகத்திற்கு? இப்ப இதே நிலை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லோரையும் ஒன்று திரட்டி, வா முதல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவோம், அப்புறமா மார்க்கத்தை பரப்புவோம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? ஆகச் சிறந்த வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம் கண் முன்னால் இருக்கிறது. அதற்கு பிறகும் அதை நாம் பின்பற்றி வாழவில்லை என்றால், அதற்கு பின்னரும் அதிலிருந்து நாம் வழி தவறி செல்வோம் என்றால், நாம் வழிகடுவதை யாராலும் திருத்த முடியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர என்பதை மட்டும் நாம் யோசித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான், என்ன இருந்தாலும், என்னதான் இறைவனுக்கு மக்கள் மாறு செய்து வாழ்ந்தாலும், இந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டவன் அல்லாஹ், இந்த மக்கள் மீது அதிகமான பாசம் கொண்டவன் அல்லாஹ். அவன் சொல்லுகிறான், 47வது அத்தியாயம் 11வது வசனம், யார் இறைவனின் மீது ஈமான் கொண்டு இறைவனை உள்ளத்தில் ஏற்று இறைவனுக்கு பயந்து இந்த உலகில் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். காபிர்களுக்கு பாதுகாவலர் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் உங்களை இன்னொரு காபிர் பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அல்லாஹ் நான் பாதுகாப்பதாக சொல்லுகிறான். அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது ஈமான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என் மீது விதிங்கிறான் அல்லாஹ். மூமின்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என் பேர்ல விதி, கட்டாயம், நான் செய்தே தீருவேன். நீ யோசிக்கவே வேண்டாம், நீ பயப்படவே வேண்டாம், நீ செய்ய வேண்டியது மூமினாக இரு. நீ மூமினாக இரு, உனக்கான உதவியை நான் செய்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த வாக்கை உள்ளத்தில் ஏற்று வாழ்கிற காலத்தில் மூமினாக வாழ்வதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை யோசித்து அதை யார் அதன் பக்கம் அழைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வோம், வளப்படுத்திக் கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இறைவனுடைய உதவி கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் எதன் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் திருத்தூதருடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் அறிந்திருக்கிறோம். அறிந்ததின் அடிப்படையில் செயல்படுத்துகிற நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நாம் மனிதன் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் செய்கிற பாவங்களை போக்குவதற்காக, மன்னிப்பு பெறுவதற்காக ஏராளமான வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏராளமான வழிகள். ஒழு செய்யும் பொழுது நாம் கையால் செய்த பாவம், காலால் செய்த பாவம், முகத்தால் செய்த, கண்ணால் செய்த பாவம் எல்லாம் ஒது செய்யும் பொழுது எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் நனைகிறதோ அந்தந்த உறுப்புகள் செய்த பாவம் கரைக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையும் நம்முடைய சிறு பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு நாம் செய்கிற உதவி நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரை போய் நாம் நலம் விசாரிப்பது நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக. இப்படியாக ஒரு ரோட்ல கிடக்கிற கல்லு, ஒரு கல்லு கிடக்குது, ஒரு முள்ளு கிடக்குது, அதை எடுத்து ஓரமாக போடுகிறோம், நம் நன்மை அதிகரிக்கிறது. நம்முடைய நன்மையின் பட்டியலில் ஒரு நன்மை சேர்க்கப்படுகிறது என்றால் நம்முடைய பாவங்களை நாம் போக்கிக் கொள்வதற்காக, கழுவிக் கொள்வதற்காக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை நமக்கு தருகிறான். அதுபோல வாராந்திரமாகவும் அல்லாஹ் தருகிறான், வருடாந்திரமாகவும் அல்லாஹ் தருகிறான். ரமலானுடைய நோன்பு நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வருடாந்திரமாக அல்லாஹ் தருவது. அதுபோல மாதம் நோக்கிற நோன்புகள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வழிவகை செய்யும். அதுபோல் வாரம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த ஒன்று கூடல்.
ஜும்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒன்று கூடல் என்பது நம்முடைய பாவத்தை வார வாரம் கழுவி கொள்வதற்காக இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை தியானிப்பதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதனுடைய எல்லா நன்மைகளை அறிந்திருக்கிறோம். முதலாக யார் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறாரோ ஜும்மாவுடைய நாளில் இந்த தொழுகையை எதிர்பார்த்து அவருக்கு ஒட்டகம், பின்னர் வருகிறவருக்கு மாடு, அடுத்து வருகிறவருக்கு ஆடு, அடுத்து வருகிறவருக்கு கோழி, அடுத்து வருகிறவருக்கு முட்டை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வாரி வழங்குகிறான். அதே போல ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது, எண்ணெய் தேய்ப்பது, நறுமணங்களை பூசிக்கொள்வது, இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடையை உடுத்திக் கொள்வது, இது அனைத்தும் சுன்னத். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி சொன்னது. அதுபோல் ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலுக்காக நாம் எடுத்து வைத்து வருகிற, நடந்து வருகிற ஒவ்வொரு எட்டு இருக்கிறதே, அது நம்முடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் நம்முடைய பாவத்தை குறைத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. பள்ளிவாசலுக்கு உள் நுழைந்து இந்த ரக்காத்துகள் சுன்னத்து தொழுது விட்டு இமாம் நிகழ்த்துகிற உரையை அமைதியாக இருந்து கேட்டால் இத்தனை காரியங்களையும் வரிசையாக செய்தால் அந்த ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ கூடுதலாக 3 நாள் 10 நாட்கள் ஒரு மனிதன் செய்கிற சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். 10 நாளைக்குள்ள இன்னொரு ஜும்ஆ வந்துடும். ஒரு ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ கூடுதல் 3 நாள், 10 நாள். அப்படிங்கும்போது 10 நாளைக்குள்ள இன்னொரு ஜும்ஆவே வந்துருது. அந்த ஜும்ஆவுல இந்த சுன்னத்துக்களை அப்படியே பேணினால் நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்கான பெரும் வாய்ப்பு இந்த ஜும்ஆ என்பது. ஆனால் அந்த ஜும்ஆவை பாழ்படுத்துகிற மக்களை நாம் பார்க்கிறோம். அந்த ஜும்ஆவை வீணடிக்கிற மக்களை பார்க்கிறோம். வருவதே தாமதம். அதுவே முதல்ல கணக்குல சேருமா சேராதுன்னு நமக்கு தெரியல. பாங்க சொல்கிற வரைக்கும் மட்டும்தான் மலக்குமார்கள் ஏடை விரித்து கொண்டு இருக்கிறார்கள். பாங்க சொல்லப்பட்டு விட்டால் ஏடுகளை மூடிக்கொண்டு அவர்கள் உள்ளே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். அப்ப அதுவே முதல்ல பதிவு செய்யப்படுகிறதா என்பதே நமக்கு தெரியல. ஆனால் அதற்கு பின்னால் உள் வருகிற மக்கள் இந்த ஜும்ஆவை பாழாக்குகிற செய்திகளை நம்மால் அறிய முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஜும்ஆவுடைய நாளில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அருகில் இருப்பவரோடு பேசினால் உன்னுடைய ஜும்ஆ வீணாகிவிடும். இது ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்புல என்ன வருது தெரியுமா? அருகில் இருப்பவர் பேசி கொண்டிருந்தால் அவரை பார்த்து பேசாதேன்னு சொன்னால் கூட என்ன ஆயிரும்? நம்ம ஜும்ஆ பாழாயிரும். நாம பேசல, நமக்கு அருகில் இருப்பவர் பேசி கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து பேசாதீங்கன்னு சொன்னாலே நம்முடைய ஜும்ஆ பாழாகி விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இன்னொரு நபிமொழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி, இமாம் மெம்பரில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது தரையில் கிடக்கிற சின்ன சின்ன கற்களை யார் சுண்டி விளையாடுகிறார்களோ அவர்கள் ஜும்ஆவை வீணடித்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்றைக்கு காலையில வருகிற செய்தி, கடந்த வார ஜும்ஆவில் உள்ள அமர்ந்து கொண்டு இமாம் மெம்பரில் இருக்கிற வேளையில் உட்கார்ந்து போனை நோண்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே சைட்ல பேசினா தான் ஜும்ஆ பாழாயிரும் நினைச்சிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அது வாட்ஸ்அப், அது எப்படி அந்த எண்ணம் வருகிறதுன்னு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. உள்ள உட்கார்ந்து பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து இந்த வாட்ஸ்அப்பை நோண்டுகிறோம் என்றால் இந்த ஜும்ஆவை என்னன்னு நினைச்சிருக்கிறோம். இது என்ன நினைச்சிருக்கிறோம்? இது கடமையா? இது சடங்கா? இது சம்பிரதாயமா? நான் முஸ்லிம் என்பதற்கான அடையாளமா இந்த ஜும்ஆ? ஜும்மாங்கிற ஒன்று கூடல் நான் முஸ்லிம்களுக்கான அடையாளமா? எப்படி இஸ்லாமிய தாய் தந்தைக்கு பிறந்தால் மட்டும் முஸ்லிமாக ஆகிவிட முடியாதோ, எப்படி இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்தால் மட்டும் முஸ்லிமாக ஆக முடியாதோ, எப்படி இஸ்லாமிய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டால் மட்டும் முஸ்லிமாக ஆக முடியாதோ, அது மாதிரி இஸ்லாம் சொல்லுகிற இபாதத்துகளை சரிவர தெரியாமல் நிறைவேற்றினாலும் நாம் முஸ்லிமாக ஆக முடியாது. அது கொஞ்சமாக யோசித்து பாருங்கள். கீழே கிடக்கிற கற்களை சுண்டி விளையாண்டாலே அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்ஆவை வீணடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பாயில படம் வரையணும், உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வோம்? பாயில இருக்கிற சிறும்பல்களை பிக்கிறது, நம்ம பேரை அதுல எழுதுறது, அல்லது பாயில படம் வரைகிறது, செல்போனை இப்படியே டேப் பண்ணி மணியை பார்க்கறது, நேரத்தை பார்க்கறது, மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கறது நம்முடைய ஜும்மாக்களை பாழாக்கி விடும்.
அப்படி ஜும்மாக்களை பாழாக்கிவிடும் அன்பிற்கினிய சகோதரர்களே. இது யாரையும் குறைத்து சொல்வதற்காகவோ யாரையும் வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பதற்காகவோ சொல்லப்படுகிறது அல்ல. இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரின் மீதும் உள்ள அக்கறையால் சொல்லப்படுகிற செய்தி. ஜும்மாவை பாழாக்காதீர்கள், ஜும்மாவை வீணடிக்காதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக ஜும்மாவிற்கு வர முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக வாருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஜும்மாவுடைய சுன்னத்துகளை பேணிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு இந்த ஜும்மாவை பேணிக் கொள்ளுங்கள். அமல்களினுடைய புனிதத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், அமல்களினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். புனிதத்தை உணராமல் மகத்துவத்தை உணராமல் செய்யப்படுகிற அமல் என்பது அது எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு தராது. அது எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு தராது. இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இது எவ்வளவு மகத்துவமானது, இது எவ்வளவு புனிதமானது என்று தெரிந்தால் மட்டுமே அதனுடைய முழு பாக்கியமும் முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும். சும்மா மக்களோடு மக்களாக வந்தோம், குனிந்தோம், நிமிர்ந்தோம், தலையை தரையில வச்சோம்னு நாம் கிளம்பி சென்றால் இந்த ஜும்ஆ நமக்கு எந்த வகையிலும் பலனளிக்காது. ஆகவே இது மாதிரியான காரியங்களை விட்டொழித்து விட்டு இந்த ஜும்ஆனுடைய முழுமையான நன்மைகளை எப்படி பெற முடியுமோ அதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்தபடியாக இந்த ஆண்டினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை நேற்றைய தினம் பார்க்கப்பட்டதாக வந்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாளாக கருதப்படுகிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் அனைத்தையும் நாம் ஏற்கனவே கடந்த வார ஜும்மாவில் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த 10 நாட்களையும் இந்த 9 நாட்களையும் நல்ல முறையில் அமல்களால் அலங்கரித்து எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுக் கொள்வோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகிற அடுத்த வார சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாளாகும். அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்க வேண்டியது அரஃபாவில் ஒன்று கூடுகிற ஹாஜிகளை தவிர ஏனைய உலகில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. ஆகவே அந்த கடமையை உணர்ந்து அனைத்து மக்களும் அரஃபாவினுடைய நோன்பை நோற்றுக்கொள்வோம். இந்த நோன்பினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அரஃபா என்பது முந்திய ஓராண்டு கால பிந்திய ஓராண்டு காலம் என்று 2 ஆண்டுகள் நாம் செய்கிற சிறு பாவங்களை மன்னிப்பதற்கு பரிகாரமாக அமைவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த நோன்புகளை நோக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருடைய நல்ல அமல்களையும் அங்கீகரிப்பானாக, நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வானாக. கொடிய நோய்கள் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. நம்மை சார்ந்தவர்களை இஸ்லாமிய உறுதியோடும் ஈமானிய உறுதியோடும் வாழ்ந்து மறைக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ கஃபூர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா முகல்லிபல் குலூப் ஸபித் குலூபனா அலா தீனிக் யா முஸர்ரிஃபல் குலூப் ஸபித் குலூபனா அலா தாஅத்திக். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم وانتم ما تصنعون.